மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ராசிக்கு 5வது வீடு சிம்ம ராசி, கர்ஜன உள்ள ராசி. சிம்ம ராசி சூரியனுக்கு அதிபதி. இரத்த சூடு அதிகம், கோபம் அதிகம், கர்ஜனை அதிகம், தேக பலமும் தெய்வீக பலமும் நிறைஞ்சவங்க இந்த சிம்ம ராசி. 25 வயசுக்குள்ளே நீங்க கல்யாணம் முடிக்கணும். காலதாமதமா அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ அக்காளுக்கோ கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டீங்கன்னா காலதாமதமா தான் திருமணம். ஏன்னா இளம் சுக்கிரன் கெட்டு போயிடுவான். 25 வயசுக்குள்ளேயே சுக்கிரன் கெட்டு போயிடும். ஆம்பளைங்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு ராகு கேது செவ்வாய் தோஷம். அப்ப சுக்கிர தோஷம் உங்களுக்கு வந்துடும். காதலிப்பீங்க, நடக்காது. தாய்க்கும் ஆகாது, தகப்பனுக்கும் ஆகாது உங்க காதல். அதனால சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிடணும். ஆனா இப்போ உங்களுக்கு குரு பலன் 4வது வீட்டில் பெயர்ச்சியா இருக்கு. குரு பகவான் பெயர்ச்சி சுக்கிரன் வீட்டில். இந்த 3 மாசத்துக்குள்ள சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரு வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல இடையூறுகள் இன்னல்கள் இருந்து சந்திச்சிருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி நேயர்கள். பெண்ணா இருந்தா ஆணின் தன்மை இருக்கும், உடம்புல ஒரு தனி தெம்பே இருக்கும். குடும்பத்தையே கண்காணிக்கணும், குடும்பத்தையே வளர்க்கணும்னு சொல்லி தன்னையே அர்ப்பணிக்க கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஞானம் அடைஞ்சிரும். இப்ப தெய்வீக அனுகிரகங்கள் கிடைக்கும். யாருக்காவது சுபகாரியம் நடக்கலன்னா ஒரே ஒரு ருத்ராட்சம் மட்டும் போடுங்க. இல்ல ருத்ராட்சத்தை நீங்க பயன்படுத்துற வண்டியில யூஸ் பண்ணுங்க, வண்டியில கெட்டுங்க. உங்க சந்நியாச கோலம் போகும். இன்பமா இருந்து இல்லறத்தோட பின்னி பினாய்ந்து இல்லறத்தோட இருந்தா தான் நீ சன்னியாசியாவே ஆக முடியும். ஆன்மீக தோரணையே வரும். அப்ப இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இருக்க வேண்டிய சந்நியாசங்கோலம் போகிறதுக்கு பக்கத்துல இருக்கிற தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் கோயில், சூரிய நாராயணர் கோயில், இல்ல சுக்கிரன் சொல்லக்கூடிய கஞ்சனூர் கோயில், அங்க மகாலட்சுமியை வழிபட்டு சுக்கிர பகவானுக்கு வெண் தாமரையில ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உன் தடபட்ட சுபகாரியங்களும் உன் ஆசைகளும் பூர்த்தியாகும். கர்நாடகா மாநிலத்தில் இருக்க வேண்டியவங்க சிம்ம ராசிக்காரங்க கொக்கே சுப்பிரமணியம் போகணும். அங்க போய் நம்ம முருகரை வழிபட்டுட்டு அங்க ஒரு நாக பிரதிஷ்ட சாந்தி கொடுத்துட்டு வந்தாலே தடபட்ட சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர் பதவி கிடைக்க போகுது. வெளிநாடு வெளிதேசத்து தொடர்புடைய ஒரு அமைப்பு கிடைக்க போகுது. வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாமே விலக போகுது. சிம்ம ராசிக்காரங்க சூப்பரா வரக்கூடிய தருணம் இந்த மாதம் உண்டு. இந்த 3 மாதத்துக்குள்ள யோக தசை வரப்போகுது. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். சிவாய நம. சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு உரிய சூரிய பகவான் இப்பொழுது 15ஆம் தேதி வரை ரிஷபத்தில் இருக்கிறார். இந்த காலங்களில் சிம்ம ராசிக்கு ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த மாதம் தொடங்கி இருக்கும். அதுவும் குறிப்பாக உடல் ரீதியான மன ரீதியான ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த மாதம் தொடங்கும். மாதம் முடிகின்ற பொழுது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்துவிடும். நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் குழப்பத்தில் இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுவதற்காக உங்களுடைய உறவினர்களில் ஒருவராகவோ நண்பர்களில் ஒருவராகவோ வந்து உங்களுக்கு உதவிகளை செய்வதற்கு காத்திருப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்கும். சில சஞ்சலங்களோடு மனக்கசப்புகளோடு ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த மாதங்களில் நீங்கள் பூர்த்தி அடையலாம். கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமைகிறது. ஏன்னா இவர்களுக்கு
இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஒரு சில விஷயங்களில் வெற்றியை ஈட்டிக்கொண்டே இருப்பார்கள். விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நல்ல மகசூலை அடையக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. யாருக்காகவும் எப்பொழுதுமே உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய மகளுக்காகவோ மகனுக்காகவோ ஒரு சில இடங்களில் இறங்கி செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். உங்களுடைய தாய் தந்தையினருடைய உடல்நிலைகளை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளித்து அவர்களை பராமரித்து வாருங்கள். உங்களுடைய இல்லத்தரசியினுடைய மனைவியினுடைய உடல்நிலையும் கவனத்தில் கொள்வது மிகவும் முக்கியமானது. இந்த மாதம் ஏறுமுகமான மாதமாக இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த மாதம் முடிகிறது. ஆரம்பத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களை உங்களுக்காக இந்த மாதத்தில் நடைபெற்றாலும் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில சங்கடங்களோடு இந்த மாதம் இருக்கும். நீங்கள் வியாபாரிகள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது மிகவும் முக்கியமானது. பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் முழு கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசியில் உள்ளவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த அம்பாளை தரிசனம் செய்து வருவது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். குழந்தையின்மை, குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் சென்று இரவு நேரம் நடக்கும் பூஜைகளில், பள்ளி அறை பூஜைகளில் கலந்து கொண்டு அங்கே கொடுக்கும் பிரசாதங்களை பெற்றீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குழந்தை தரக்கூடிய மாதமாக அமையும். நன்றி. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஜூன் மாத பலன். இந்த ஜூன் மாத பலனில் உங்களுக்கு இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுடைய எண்ணம் போல் நடக்கும் என்பதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவானும் இருக்கின்றார், கேது பகவானும் இருக்கின்றார். அந்த கேது பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் அந்த இடத்தில் இருப்பதால் இந்த சுக்கிரனும் சூரியனுக்கும் உடைய இடத்தில் உள்ள இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அவருடைய 10ஆம் இடத்தில் யார் சென்று கொண்டிருந்தால் அந்த ராசியின் அதிபதி சென்று கொண்டிருக்கிறார். அவர் பூர்வ புண்ணிய 5க்குடையவரும் சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய 8க்குடையவராகிய அந்த 5க்குடையவரும் அந்த ராசிக்குடைய சிம்ம ராசிக்குடைய சூரிய பகவானும் கலந்து அந்த கர்மத்தின் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செய்கை தொழில் ஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், உங்களுடைய மூதாதையருடைய செயல்பாடு, உங்கள் மூதாதையருடைய எண்ணங்கள், உங்கள் மூதாதையரை பற்றிய நினைவுகள், பெற்றோர்களின் நினைவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இறைநிலை, மேலும் அரசு சம்பந்தப்பட்டது. தனக்குன்னு ஒரு கௌரவத்தை, கம்பீரத்தை பெற வேண்டிய நிலையில் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதில் ஏற்படுகின்ற சிறு சிறு தடைகளை கூட நீங்கள் சமாளித்து வந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சிம்மராசி இந்த ஜூன் மாதத்தில் சென்று கொண்டிருக்கிறது. காரணம் என்றால் இந்த வானமண்டலத்தில் செல்கின்ற இந்த சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். இடுப்பு இல்லை தொடை பகுதியில் சிறு பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனை இருந்தாலும் வயிற்றில் பிரச்சனை இல்லாத பார்த்து கொள்ளுங்கள். வாய்வாலையும் வாயு சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனை, ஊசி போட்டுக்கிற ஒரு சூழ்நிலை வரும், மருத்துவரை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதெல்லாம் வந்தாலும் கவலைப்படாதீர்கள். வீட்டில் நல்ல ஒரு சம்பவங்கள், சுபகாரியங்கள் நடக்கும். நீண்ட நாள் தேங்கி இருந்த விஷயங்கள் இன்று சுபமாக நடக்கும். ஒரு அற்புதமான ஒரு தகுதி வாய்ந்த இந்த பிரபஞ்சத்திற்கு உகந்த மனிதராக நீங்கள் உருவாகப்பட்டாலும் உங்களுக்கு 7ஆம் இடம் என்பதும் 6ஆம் இடம் என்பதும் சனீஸ்வரருடைய பாகமாக இருப்பதால் எவ்வளவு நீதி நேர்மையோடு இருந்தாலும் உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையின் பயனால் உங்களுக்கு நீண்ட நாள் பாதிப்புக்கு ஆளாகி இருந்தால்
ஒரு சுபகாரியம் நடக்கும். ரொம்ப நீண்ட நாள் பாதிப்பில்லாத சுகமாக இருந்தால் ஒரு அசுபகாரியம் நடக்கும். இந்த அசுபகாரியம், சுபகாரியம் 2ம் கலந்திருந்தாலும் கூட குரு பகவானுடைய அனுகிரகத்தால் எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தேய்ந்த ஒரு குடும்பம் வளர்ந்து வருவதற்கான சூழ்நிலை இருக்கும். 2ல் கேது இருப்பதாலும், கேது சந்திரனுடைய சாரத்தில் வருவதாலும், அதன் மட்டுமல்லாமல் அந்த கேது செல்லுகின்ற பாதையைப் போல் அங்கே சூரியன், பிரகஸ்பதி இவர்கள் வந்து கொண்டிருப்பதாலும் உங்களுடைய சூழலில் ஒரு குதூகலமான விஷயம் வீடுகளில் நடக்கும். அந்த வீட்டை சுத்தப்படுத்தி சுகப்படுத்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்டா. சுபகாரியம் நடந்தால் வீடை சுத்தம் செய்ய முடியாது. மேலும் அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு சிறு பிராணிகள் என்று சொல்லக்கூடிய பூனை, எலி இதுபோல தொல்லைகளும் இருக்கும். உங்களுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த மைண்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவர்களுக்கான நேரம் இது. ஆகையினால் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. காரணம், இவர்கள் நடத்திவிட்டால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வருவது அங்கேயே பரிகாரமாக மாறிவிடும். ஆகையினால் நீங்கள் அச்சப்படுவதற்கு தேவையில்லை. உங்களுடைய நம்பிக்கையும் மூதாதையர்களுடைய கருணையும் உங்களுக்கு ஆசியோடு செயல்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு வேறொரு சூழ்நிலையிலிருந்து மற்றவர்கள் வந்து உங்களுக்கு உதவுவார்கள். உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனோநிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் எப்பொழுதும் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று செஞ்சுக்கிட்டே போகிற நீங்கள் தான். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு இக்கட்டான நிலையும் நெருக்கடியான நிலையும் வந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய நெருக்கடியான நிலையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் தங்களையே தாங்கள் சரியான முறையில் நெறிப்படுத்துங்கள். இரவு தூக்கம் இருக்காது. மனசில் வந்து தூக்கம் வர நேரத்தில் நல்லா தூங்கினா நல்லா தூங்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் எழுப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கும். அந்த கர்மஸ்தானத்தில் அந்த லக்னத்துக்குடைய ராசிக்குடைய நபர் இருப்பதால், சூரியன் இருப்பதால், அது 8 கூட இருப்பதால் இந்த இடையூறுகள் இருக்கும். இருந்தாலும் 75% உங்களுடைய பயணப்பாதை சிறப்பாக இருக்கும். 75லேருந்து 90% உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் என்று இந்த ஜூன் மாத பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பயணம் சிறப்புற எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தி அருளட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம்.